ஓகே, ஸோ Ansible. ஸோ டெவாப்ஸில் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகே, ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம Ansible பார்க்குறோம். ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான் இந்த Ansible. இது ஏன் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஒரு பிகினர் கூட ரொம்பவே ஈஸியாக லேர்ன் பண்ணுற லெவலில் தான் இந்த Ansible டூலுங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னா மைக்கேல் டீகன். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நம்ம ஜென்கின்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய டூல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ கரண்ட்டாக ஓன் பண்ணுறது யார் அப்படின்னா ரெட் ஹேட். நம்ம வந்து லினக்ஸில் பார்த்துருப்போம், RHEL, ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லிமிடெட். ஸோ அவங்க தான் வந்து Ansibleயும் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கோர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் Ansible. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். நம்ம ஏற்கனவே வந்து AWSல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் டெராஃபார்ம் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் கேட்டகரி தான். ஓகே, ஸோ ஒரு கோட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கான கோடை வந்து நான் எழுதிடுவேன். ஓகே, ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணி அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக நான் நினச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணால் அதை பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கடுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் பண்ண முடியும். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கோட். ஓகே, நான் எதுவுமே நான் மேனுவலாக பண்ணாமல் ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக எனக்கு எந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஓகே, ஸோ வித் Ansibleலையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜி தான், இதே கான்செப்ட் தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மேனேஜ்ட் வயா கோட் இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவல் ப்ராசஸ். ஸோ மேனுவலாக நீங்கள் எந்த ப்ராசஸுமே பண்ண மாட்டீங்க. ஸோ Ansibleங்கிறது ஒரு ஆட்டோமேஷன், கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் டூல். ஸோ இதுலேயும் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடுங்கிற கான்செப்ட் நம்ம டெராஃபார்ம், க்ளவுட் ஃபார்மேஷனில் பார்த்தா அதே கேட்டகரி தான். ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோட், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் கோடு தான். ஸோ வாட் எவர் இட் இஸ் எல்லாமே நம்ம கோடை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் அதுக்குன்னு ஒரு கோடு எழுதுவேன். ஓகே, ஸோ அது வந்து அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு கோட் எழுதுவேன். ஸோ எல்லாமே வந்து கோடை யூஸ் பண்ணி. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நாளைக்கு வந்து இப்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் க்ரியேட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு ஆக்சிடென்டலாக டெலீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். பட் இந்த கோடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அகெயின் இந்த கோடை திரும்ப என்னால் ரீயூஸ் பண்ணுறது மூலமாக திரும்ப நான் எனக்கு டெலீட் ஆன, ஓகே, ஆக்சிடென்டலாக ரிமூவ் ஆன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திரும்ப என்னால் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, ஒரு கோடை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சர்வரை வந்துட்டு நான் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி எனக்கு 50 சர்வரை வந்து நான் செட்டப் பண்ணனாலும் அகெயின் இந்த சேம் கோட், ஓகே, அந்த கோடே என்னால் யூஸ் பண்ணி 50 சர்வரையும் என்னால் அதே மாதிரி செட்டப் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களால் இது வந்து டைம் சேவிங். ஓகே, ஸோ வந்து ஒவ்வொரு சர்வரையும் உங்களுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மூலமாக வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் கம்ப்ளீட்டாக அத்தனை சர்வரையும் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டைம் சேவிங். ரெண்டாவது, எரருங்கிறது இங்கே இருக்காது. ஏன்னா இதில் வந்து மேனுவல் இன்டர்வென்ஷனுங்கிறதே இல்லை. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரருங்கிறது இருக்காது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் கேட்டகரியில். ஃபைன். ஸோ Ansibleலையும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடில் தான் இருக்கும். ஸோ Ansible கிட்ட அந்த கோடை கொடுத்துருவோம். ஸோ Ansible என்ன பண்ணும், இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட என்ன வேணுமோ, ஓகே, நம்ம என்ன டாஸ்க்கோ நம்மளோட என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஈஸ் ஆஃப் யூஸ். யூசர்ஸ் டோன்ட் நீட் டு நோ ஸ்பெசிஃபிக் கமாண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூசர் வந்து கமாண்ட் எதுவுமே அவங்க வந்துட்டு ஓனாக வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓனாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ Ansible கிட்ட சிம்பிளாக என்ன பண்ணணுமோ அதோட டிசைட் ஸ்டேட் என்னங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஸோ Ansible என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணணும், ஓகே, இல்லைனா எனக்கு வந்துட்டு இது ரிமூவ் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட டிசைட் என்னவோ அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஸோ Ansible என்ன பண்ணணும், அந்த டாஸ்க்கை வந்து பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் வெர்சட்டாலிட்டி. ஸோ ஃப்ரம் டிப்ளாய்மெண்ட்டில் இருந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் வர. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிப்ளாய்மெண்ட்லாம் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரம் டிப்ளாய்மெண்ட்லேருந்து, ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ மெயினாக Ansibleங்கிறது கம்ஸ் அண்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ Ansible's capabilities extend across diverse IT tasks. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெர்சட்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா பல இடங்களில் பல்துறை அப்படிம்பாங்க. ஸோ பல இடங்கள்லையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா Ansible யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே, ஸோ Ansibleலே ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Playbook. ஓகே, ஸோ இந்த Playbook கேன் பி யூஸ்டு டு ஆட்டோமேட் த ப்ராசஸ். ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணுற ப்ராசஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவலாக பண்ணுற விஷயத்த Playbookங்கிறது நத்திங் பட்
நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஓகே, ஸோ பிளேபுக்கில் தான் உங்களோட கோடுங்கிறது இருக்கும். ஓகே, நீங்கள் மேனுவலாக பண்ணுற ப்ராசஸை நீங்கள் ஒரு கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஒரு கோடை வந்து மாற்றிடுறீங்க. ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி தான் Ansible என்ன பண்ணும், ஆட்டோமேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த மேனுவல் இன்டர்வென்ஷனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேபுக்கில் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், இல்லை எதுவும் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லை பில்ட் பண்ணலாம், இல்லை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன பண்ணுமோ உங்களோட மேனுவல் டாஸ்க் என்னென்ன இருக்கோ, ஸோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பிளேபுக்கை எழுதி, ஸோ அந்த பிளேபுக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். கேன் பி யூஸ் டு ஆட்டோமேட். ஓகே, ஸோ Ansibleல பிளேபுக்குங்கிறது தான் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஓகே, நம்ம வந்து டெராஃபார்ம் ஃபைல்ஸ் பார்த்துருப்போம், க்ளவுட் ஃபார்மேஷனில் YAML பார்த்துருப்போம், YAML ஃபைல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் தான், YAML யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். பட் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளேபுக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உங்களோட கோட் வந்து இந்த பிளேபுக்கில் தான் இருக்கும். ஸோ இந்த பிளேபுக்கை வந்து Ansible எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அச்சீவ் ஆகும். ஸோ அதுதான். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிளேபுக் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பிளேபுக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ பிளேபுக் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுறது, ஓகே, ஸோ மாடியூல்ஸ்னால் என்ன, டாஸ்க்னால் என்ன, ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் இன்சைட்ஸ். ஸோ ஒவ்வொரு டூல் பற்றி பார்க்குறப்பவும் அதை வந்து எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி Ansible வந்து கம்ப்ளீட்லி டெவலப்ட் யூஸிங் பைத்தன். ஓகே, இப்போ ஜென்கின்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்லி டெவலப்ட் யூஸிங் ஜாவா. ஓகே, ஸோ டாம்கேட் எடுத்துட்டிங்கனாலும் அது வந்து கம்ப்ளீட்லி டெவலப்ட் யூஸிங் ஜாவா. பட் Ansibleங்கிறது கம்ப்ளீட்லி டெவலப்ட் யூஸிங் பைத்தன். ஓகே, ஸோ அப்போது எப்படி நம்ம ஜென்கின்ஸ் ரன் ஆகணும், டாம்கேட் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த சர்வரில் வந்துட்டு ஜாவா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, அந்த என்வாயர்மெண்ட் தேவை. ஓகே, அதே மாதிரி Ansibleல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ Ansible வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் செட்டப்பில் நீங்கள் வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டெவலப்ட் யூஸிங் பைத்தன். ஸோ இந்த Ansibleங்கிற இந்த டூல் வந்து ரன் ஆகணும், ஒழுங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த என்வாயர்மெண்ட்டில் பைத்தான் வந்து நமக்கு தேவை. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனில் டீட்டெயில்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இது மோர் ஓவர் சிமிலர். ஓகே, நீங்கள் என்ன கான்செப்ட்னாலும் நீங்கள் பைத்தானை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அந்த டூலே வந்துட்டு எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இது Ansible யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ இதை விட நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் அ சர்வர் டு ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் ஆஃப் தி சாஃப்ட்வேர். ஓகே, லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு 10 சர்வர் இருக்குது. ஸோ அந்த 10 சர்வர்லேயும் எனக்கு வந்து JDK 17 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷனை வந்து இந்த 10 சர்வர்லையும் நான் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இட் டோன்ட் டெல் Ansible த கமாண்ட்ஸ் டு இன்ஸ்டால் இட். ஸோ ஓகே, ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி JDK நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ Ansible லைக் ஜென்கின்ஸ், ஓகே, டாம்கேட், ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து JDK யூஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து மேனுவலாக அங்கே பண்ணியிருப்போம். பட் இங்கே நம்ம அந்த மாதிரிலாம் மேனுவலாக நீங்கள் கமாண்டை யூஸ் பண்ணலாம் பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா instead you describe the desired state in the playbook. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், பிளேபுக்கில் எனக்கு வந்து இந்த சர்வரில் இந்த JDK 17ங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிடுவேன். பிளேபுக்கில் நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே, அப்போ இந்த பிளேபுக் என்ன பண்ணும், Ansible எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ Ansible ensures the server matches that. ஓகே, பிளேபுக்கில் நான் என்ன கொடுத்துருக்கணும், என்ன சாஃப்ட்வேரில் என்ன வெர்ஷன் நான் சொல்லியிருக்கணும், அதை என்ன பண்ணும் across all the servers இது வந்து எனக்கு Ansible வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட். Okay, suppose you have a web application that needs to be deployed across multiple servers. Okay, for example என்கிட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கிற ஒரு 50 சர்வர்லேயும் இதை வந்து நான் டிப்ளாய் பண்ணணும். ஓகே, நான் மேனுவலாக பண்ணேன் அப்படின்னா ரொம்பவே டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஓகே, பட் இதில் நான் என்ன பண்ணுறேன், Ansible யூஸ் பண்ணுறேன். யூஸிங் Ansible you can write a playbook again. ஸோ அந்த பிளேபுக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிற அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடுவீங்க, அந்த டாஸ்க்கை வந்து டிஃபைன் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த பிளேபுக்கை யூஸ் பண்ணி Ansible என்ன பண்ணும், ensures all servers are the application running correctly. ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்டை எல்லாமே Ansible with the help of playbook அதை பண்ணிடும். ஸோ பிளேபுக்கில் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுவீங்க. ஸோ இந்த Ansible என்ன பண்ணும், அந்த பிளேபுக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த பிளேபுக்கில் இருக்கிற மாதிரியே அந்த 50 சர்வர்லேயும் உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸை அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய்மெண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி டாஸ்க். ஓகே, ஸோ இஃப் யூ நீட் டு அப்டேட் யூசர் பெர்மிஷன்ஸ் ரெகுலர்லி instead of logging into each machine and updating manually, Ansible playbooks can automate this task, ensuring all machines have consistent user permissions. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 100 மிஷின் இருக்குது, 100 சர்வர் இருக்குது.
ஒவ்வொரு சர்வரையும் நான் வந்துட்டு மேனுவலாக லாகின் பண்ணி மேனுவலாக அந்த யூசர் பெர்மிஷன் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகே, அதுக்கு மேலே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சிபிளில் ஒரு ப்ளே புக் அதுக்குன்னு க்ரியேட் பண்ணி ஸோ அந்த ப்ளே புக்கில் நான் சொல்லிடுவேன் ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பெர்மிஷன்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ப்ளே புக்கை ஆன்சிபிளை வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக அந்த 100 மிஷின்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ மினிட் என்னால் இந்த டாஸ்க்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் மேனுவலாக வந்துட்டு ஒவ்வொரு மிஷின் லாகின் பண்ணி நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் மேனுவலாக அப்டேட் பண்ணாமல் ஒரு ப்ளே புக்கை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டாஸ்க்கை நான் ஆட்டோமேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல நம்ம ஆன்சிபிளை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட், ஓகே, ஸோ ரொட்டீன் டாஸ்க், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஆன்சிபிளை யூஸ் பண்ணலாம்.